போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ காணொளியில் நாம் எதை பற்றி முழுமையாக விவாதிக்கலாம் என்றால், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதில் முதல் விஷயமாக இருக்கக்கூடியது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வெற்றியை தீர்மானிப்பதே இந்த விஷயங்கள் தான். பல்வேறு மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, இந்த மாணவர்கள் எதனால் இப்படி செய்கிறார்கள், மாணவர்களோட மனநிலையை எப்படி நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதில் ஆன்லைன் அப்படிங்கிறது, நம்ம ஃபோன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் படிக்கலாம். ஒரு அகாடமி ரன் பண்ணுறாங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கும்போது அவங்க ஃபோன் மூலிமா நிறைய பிடிஎஃப் வச்சு படிப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிடிஎஃப் வச்சு படித்தா பாஸ் பண்ண முடியுமா, அல்லது வீடியோ நீங்கள் கிளாஸ் வீடியோ ரெக்கார்ட் வீடியோஸ் பார்த்தா நீங்கள் பாஸ் பண்ண முடியுமா, இது ரெண்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்கு நீங்கள் பிடிஎஃப்னு தேடி அலைகிறீங்களோ அன்றைக்கே வெற்றியை விட்டு 2 படி நீங்கள் தூரமாக தள்ளி போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். வெற்றி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, அப்போ பிடிஎஃப் பார்த்து படித்தா பாஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ தமிழில் இதை மட்டும் படித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை தொடர்களை ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பிடிஎஃப்பை பார்த்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃப் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப்பை பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க, சேவ் பண்ணி நீங்கள் மொபைலில் வச்சுக்கணுன்னு மட்டும்தான் நினைப்பீங்க. நீங்கள் மட்டுமல்ல, நானும் அப்படி தான் நினைப்பேன். சேவ் பண்ணி மொபைலில் வச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது மொபைலில் பார்த்தோன்னே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துடும். அப்பாடா, இந்த பிடிஎஃப் நம்ம மொபைலில் இருக்குது, நம்ம படிச்சுக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தோன்னே பிரெயினுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஓகே அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுடைய மொபைலில் மட்டும்தான் இருக்குமே தவிர என்றைக்குமே உங்களோட மூளைக்கு போகாது. அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பல்வேறு லட்சக்கணக்கான அகாடமிகள் மாணவர்களில் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பை படித்தா போதும், இப்போ ஐஎன்எம் ஃபுல்லாக வேணுமா, இந்த பிடிஎஃப் கீழே கிளிக் பண்ணுங்கள், பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, முதல் விஷயம் பிடிஎஃப் பார்த்து படித்தா நமக்கு ஹை ப்ராப்ளம் வரும். சரியா சார், எக்ஸாம் பாஸ் பண்ணால் படித்து தான் சார் ஆகணும், அது ஓகே. அதை தாண்டி உங்களால் எவ்வளோ விஷயங்களை பிடிஎஃப் வச்சு படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பேஜ் படிக்கலாம், ஒரு 20 பேஜ் படிக்கலாம், ஒரு 1 மணி நேரம் படிக்கலாம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிடிஎஃப்னு மாணவர்களை ஏமாற்றி வச்சுருக்கிற ஒரு கூட்டம். அவங்களாம் மணி மோட்டிவேட்டாக பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த பிடிஎஃப்பை படித்தா போதும், இந்த பிடிஎஃப் 500 ரூபா, இந்த பிடிஎஃப் 1000 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாருமே ஏமாறாதீங்க. அப்படி ஒரு பிடிஎஃப் டிஎன்பிஎஸ்சி சொல்லவே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துலையாவது டிஎன்பிஎஸ்சி இந்த பிடிஎஃப் படித்தா போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், இந்த பிடிஎஃப் படித்தா போதும் பாஸ் பண்ணிடலாம், தமிழுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் பிடிஎஃப் போட்டிருப்பாங்க, இதை படித்தா பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அவங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் பள்ளிப்பாட புத்தகங்கள் தான். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புத்தகம், இதை நீங்கள் தேடி போய் படிங்க. ஏன் கண்ட மெட்டீரியல்ஸ்லாம் இந்த அகாடமி பிடிஎஃப் கிடைக்குமா, இந்த அகாடமி பிடிஎஃப் படிக்குமா, இந்த அகாடமி பிடிஎஃப்னு ஏன் பிடிஎஃப்பை தேடி அழிஞ்சிட்டு இருக்கீங்க? 4 மாதம் தான் இருக்குது, இன்னுமே நீங்கள் பிடிஎஃப்பை தான் தேடி அழிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் இப்படி தான் 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ணேன். ஓப்பனாக சொல்கிறேன், இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நான் இப்படி தான் 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ணேன். நீங்களும் 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரி, என்னுடைய மாணவர்கள் எப்போதுமே நான் பண்ண தப்பை மாணவர்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவில் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா, அதனால் இப்போ என்ன சார் நான் பண்ணட்டும் அப்படின்னா, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நான் பிடிஎஃப் படிக்கிறேன் சார்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்கேயுமே சோர்ஸ் கிடையாது, அது நம்ம பிடிஎஃபாக தான் படித்தாகணும். இப்போ வேறு வழியில் தப்பு இல்லை. இப்போ பிடிஎஃப்பை விட ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புக்கு போட்டுருந்தா கூட புக்கை வாங்கி படிங்க. நான் தப்பே சொல்லலை, புக்கை வாங்கி கண்ணால் பார்த்து உட்காந்து படிங்க. எவ்வளோ தான் ஃபோனில் படிப்பீங்க, எவ்வளோ தான் உங்களால் படிக்க முடியாது. சரி சார், இப்போ வீடியோஸ் எப்படி சார் பார்க்குறதுனா, காதில் ஹெட்செட் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வீடியோவை பார்த்து நோட்ஸ் எழுதுங்க, நோட்ஸ் எடுத்து வைங்க. அதுதான் உங்களுக்கு பிடிஎஃப். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு பிடிஎஃப். சரியா, மற்ற அகாடமி பிடிஎஃப்யோ, மற்ற அகாடமி பாலிட்டிக்கு சிலபஸ் வைஸோ இந்த மாதிரி பிடிஎஃப்பை தேடி யாரும் அலைய வேண்டாம். முடிஞ்சால் ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி புக்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். இதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஸ்கூல் புக்கை தாண்டி எந்த பிடிஎஃப்பும் வேண்டாம்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சார், அது வந்து எனக்கு சாஃப்ட் காப்பியாக தான் கிடைக்குதுன்னா ஓகே, பிடிஎஃப்பை பார்த்து நோட்டில் எழுதுங்க. ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக எழுதுங்க. சரியா? இப்போ இந்திய அரசியலமைப்பு விதி 21A தொடக்க கல்வி பெறுகிறது அப்படின்னா இது வந்து பிடிஎஃப் பார்த்து நோட்டில் எழுதுங்க, எழுதி வைங்க. அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி ஃபோல்டரில் வைக்காதீங்க. ஸ்டோரேஜ் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாகும், உங்களுடைய மெமரி ஸ்டோரேஜ் 0. ஸோ உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகணுமா, மெமரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகணுமா, நீங்கள் தான் என்ன பண்ணணும், பார்த்து படிக்கணும். தயவு செஞ்சு ஒரே ஒரு ரெக்யூஸ்ட்டாக சொல்கிறேன், எந்த அகாடமியில் எந்த பிடிஎஃப் கொடுத்தாலும் டவுன்லோட் பண்ணி வைக்காதீங்க. இப்போலாம் ஏஐ இமேஜு, ஜெமினி இமேஜு, சேட் ஜிபிடி இமேஜுன்னு கலராக பேஜை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் என்ன செய்வீங்க, கண்ணில் பார்ப்பீங்க, நல்லாயிருக்கும், ஒரு லைக்கை போடுவீங்க, ஒரு ஷேர் பண்ணுவீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஃபோனில் என்ன பண்ணுவீங்க, சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. என்றைக்காவது படிச்சுக்கலான்னு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்படி சேவ் பண்ணுவீங்க. இதே ஒரு மாதம் சேவ் பண்ணிங்கன்னா 100 இமேஜுக்கு மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா அப்போ 100 இமேஜும் சேவ் பண்ணி எப்போ ஒரே டைமில் எல்லா ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? பார்க்க முடியாது. சார் இப்போ எனக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியல, தாராளமாக பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தாராளமாக பார்க்கலாம். சார் எனக்கு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபோனில் தான் சார் சாஃப்ட் காப்பி, தாராளமாக பார்த்து படிக்கலாம். ஸ்கூல் புக்கு முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்ணி புக்காக வாங்கி படிங்க. சிலபஸ் வைஸ்க்கு யாராச்சும் மெட்டீரியல் போட்டு வந்தாங்கன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணி படிங்க. இப்போ ஐஎன்எம் ஃபுல்லாக பிடிஎஃப்னா அந்த பிடிஎஃபே 200 பேஜ் இருக்கும். கடையில் போய் பிரிண்ட் அவுட் போட்டால் 300 ரூபா ஆகும். அதுக்கு நீங்கள் புக்கே 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். சரியா? நான் எந்த அகாடமியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக்காக வாங்கி படிங்க. இல்லை சார் எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபோனில் பார்த்தா எனக்கு ஹை ப்ராப்ளம் வருதுன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து கைப்பட நோட்ஸ் எழுதுங்க. பிடிஎஃப் பார்த்து கண்ணை உத்து பார்த்து படிக்கிறதுக்கும் வீடியோஸ் கொஞ்சம் தூரமாக வச்சு காதில் கேட்டு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ யாராச்சும் இப்போ நானே யூடியூப்பில் எவ்வளோ கிளாஸஸ் போடுறேன், யாருமே அட்டன் பண்ணுறதில்ல. கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் வெற்றி நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சார் எனக்கு கிளாஸ் தேவையில்லை, இந்த கிளாஸோட பிடிஎஃப் எனக்கு வேணும் சார்னு கேட்குறீங்க, அப்போவே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நான் உண்மையாக சொல்கிறேன் சார், இந்த கிளாஸ் ரெக்கார்டு வீடியோஸ் 1 மணி நேரம் என்னால் ஃபோக்கஸாக அட்டன் பண்ண முடியும் சார். நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இந்த 1 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து நோட்டில் ரைட் பண்ணி நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு மாணவர்கள் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. சார் இந்த கிளாஸ் எனக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எனக்கு பிடிஎஃப் பண்ணி கொடுங்க சார்னா அந்த பிடிஎஃப் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? பிடிஎஃப் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பிடிஎஃப் ஃபோனில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க. இதனால தான் என்னுடைய மாணவர்கள், என்னுடைய 70 NBC ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள், என்னுடைய பேட்சில் இருக்கக்கூடிய 200-300 மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் சார் வந்து பிடிஎஃபே தரமாட்டார்னு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எது முக்கியமோ எது இம்பார்ட்டனோ அது மட்டும்தான் பிடிஎஃப் கொடுப்பேன். அதுவும் இந்த பிடிஎஃப்பை பார்த்து ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கூடாது, நோட்டில் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு நான் அட்டென்ஸ் போடுவேன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையும் இதான் சொல்லுவேன், நோட்டில் எழுதி அனுப்பணும். டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பேன், டெய்லி ஹோம் டெஸ்ட் கொடுப்பேன். எல்லாமே நோட்டில் எழுது, கைப்பட எழுதுங்க. பிரெயினுக்கு வேலை கொடுங்க, கைக்கு வேலை கொடுங்க, மூளைக்கு வேலை கொடுங்க. உங்களுக்கு ஃபோனுக்கு ஏன் வேலை கொடுக்குறீங்க? ஃபோனை பார்க்குறீங்க எழுதுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க எழுதுறீங்க. சரி சார், பிடிஎஃப் நான் வந்து பார்த்தேன்னா ஏதாவது 1-2 படிச்சிடும், தாராளமாக படிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் பிடிஎஃப்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. ஸோ என்றைக்கு நீங்கள் பிடிஎஃப்பை தேடி அலையிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. வீடியோஸை பாருங்கள், லைவ் கிளாஸாக அட்டன் பண்ணுங்கள், ரெக்கார்ட் வீடியோஸாக பாருங்கள், இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக பாருங்கள், அதை பார்த்து நோட்டில் எழுதுங்க, இன்ஸ் எடுங்க. உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு பிடிஎஃப், உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நீங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ எல்லாமே உங்களுடைய மனநிலை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களை மாணவர்கள் நான் எப்போதுமே தப்பு சொல்ல மாட்டேன். நிறைய இன்ஸ்டியூட்டில் அவங்களுடைய சேனல் வந்து வியூஸ் போகணும், சப்ஸ்கிரைப் போகணும், இந்த மாதிரி காரணத்துக்காக இந்த பிடிஎஃப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பிடிஎஃப் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த பிடிஎஃப் கீழே இருக்குது, ஐனம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு தமிழில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ கொடுத்துருப்பேன். அதுவும் பிடிஎஃப் டெலகிராமில் இருக்குப்பா, வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நோட்டில் கண்டிப்பாக எழுதிக்கோன்னு ஒவ்வொரு பிடிஎஃப் கீழேயும் இருக்கும். ஸோ எடுத்து பாருங்கள். நான் வந்து எது முக்கியமோ அது மட்டும்தான் மாணவர்களுக்கு தருவேன். சரியா? ஸோ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிடிஎஃப் எது முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் பார்க்கணும். ஸோ ஏதாச்சும் புக்கு இல்லைன்னா இல்லாத புத்தகங்களுக்கு பிடிஎஃப் பாருங்கள். ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருந்தால் பிடிஎஃப்பில் பாருங்கள். ஸோ மற்றபடி டெஸ்ட்டும் நீங்கள் கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட்டு போடுங்க. என்னால் முடியல சார், ரொம்ப நான் வந்து புவர் ஃபேமிலினா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டாக பிடிஎஃபாக போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் வீடியோஸை அட்டன் பண்ணுங்கள், ரெக்கார்ட் வீடியோஸ், லைவ் கிளாஸை முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுங்க, ஹெட்செட் போட்டு வீடியோவை கேளுங்க. தொடர்ச்சியாக டெய்லியும் காலைல ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ, மதியம் ஒரு வீடியோ, 3 வீடியோ பார்த்தாலும் 3 மணி நேரம் வீடியோஸ் பாருங்கள், 3 மணி நேரம் படிங்க, 6 மணி நேரம் படிங்க. இதுதான் உங்களை வெற்றியை தீர்மானிக்கும். என்னுடைய 70 NBC ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் எப்போதும் பிடிஎஃப்பை தேடி அலைய மாட்டார்கள்.
என்னுடைய மாணவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிஎஃப் தேவை, உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவை, என்ன டெஸ்ட்டு தேவை, எது எப்போ தேவைன்னு எல்லாமே நான் தருவேன். சரிங்களா? ஸோ என்னுடைய மாணவர்கள் எப்போதும் பிடிஎஃப் தேடி அலைய மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு அற்புதமான வீடியோ காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.